ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். நவநீத குருக்கள் பேசுகிறேன். வருகின்ற 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஸ்ரீராம நவமி. இந்த ஸ்ரீராம நவமி இன்னைக்கு எப்படி நம்ம ராமபிரானை வழிபடலாம், என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சி ராமா 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 என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்து உலகத்தையே வெல்லக்கூடியதுன்னு சொல்லுவோம். சக்தி அம்சம் சிவ அம்சம் என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து ராமா என்று சொல்லக்கூடிய. அப்படி இந்த ராம அவதாரமே உலகத்தில் மிகச்சிறந்த அவதாரம். ராமர் பொறுமைக்கு இருப்பிடமாக, ஒரு ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம்னா எப்படி அப்படிங்கிறத பற்றியும், பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம்ன்றது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக சொல்லியிருப்பார். அவருடைய பிறந்த நாள் மிகச்சிறப்பான நாள். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கார். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது பாருங்கள், அதுவும் ஒரு விசேஷம். அதாவது ஸ்ரீராமநவமி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன விசேஷம் அப்படின்னா, ராமர் சூரிய குலத்தை சேர்ந்தவர், சூரிய வம்சம். இந்த சூரிய வம்சத்தில் வரக்கூடிய அவருக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேயே பிறந்தநாள் வர்றது ரொம்ப சிறப்பு. அதனால் அன்றைக்கு தினம் சூரிய பகவானை வழிபட்டு ஓம் சிவசூரியாய நமஹ என்று சொல்லி ஒரு 7 தினமோ ஒரு 27 தினம் உங்கள் சௌரியப்படி 107 தினம் கூட ஓம் சிவசூரியாய நமஹன்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி ராமருக்கு உகந்த நாள், சூரிய வம்சத்துக்கும் உகந்த நாள். ஓம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய 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 ராம். அடுத்தபடியாக ராமருடைய மந்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிறையா இருக்குது. அதில் குறிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம் தான். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஓம் ஸ்ரீ ராமநாம வரானன ஓம் நமேதி சொல்லக்கூடிய 3 தான் சொன்னாலே போதும், சகசிரநாமம் படித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லக்கூடியது 3 தினம் சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ ராமநாம வரானன ஓம் நமேதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒன்று. அடுத்தபடியாக ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு ஒரு 108 சொல்லி ராமபிரான பிரார்த்தனை. அப்புறம் எழுதுறது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு குறைஞ்சது ஒரு 108 ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் பொக்கிஷமாக வீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தடவை கொண்டு வச்சு ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். அதே ஒரு பெரிய மந்திரம். அதை நீங்கள் உங்களுடைய பணப்பையில் வச்சுக்கிட்டேன்னா, பொட்டியில் வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லா அதிகரித்து கொடுக்கும் தன வரவுகள். ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய் ராமான்னு சொன்னால் எழுதணும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம் ராம மந்திரம். சரி, இன்னும் ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த நேரத்தில் ராமபிரானை வேண்டிக்கின்னு கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படின்னா, அனுமன் சொன்ன சுந்தர காண்டம் என்று சொல்லக்கூடியது. இந்த சுந்தர காண்டத்தை எடுத்து படிங்க. இன்றைக்கு சுந்தர காண்டத்தை படித்தா ரொம்ப விசேஷம். அனுமனுக்கு விசேஷமாக நீங்கள் வெத்தலை பட்டி மாலை போடலாம், துளசி மாலை போடலாம். ஏன்னா அனுமனை நம்ம கொண்டாடுற போது ராமனுக்கு திருப்தி, ராமனை கொண்டாடுற போது அனுமனுக்கு திருப்தி. அதனால் 2 பேருக்கும் ஏக நேரத்தில் விசேஷமான பூஜைகள் செய்வது ரொம்ப சிறப்பு. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பத ஸ்ரீ ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோ சொல்லி ஆஞ்சநேயர் வேண்டிக்கிறேன். எல்லா காரியங்களும் வெற்றி கொடுக்கணும் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமபிரானின் மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த ஸ்ரீராம நவமியில் ஸ்ரீ பகவான் ராமரின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வோமாக.